ஹலோ, இது தினேஷ் என்ன பண்ணுற? எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? காலையில் வழக்கமாக ஸ்கூலுக்கு எழுந்துக்கிற மாதிரியே எழுந்துட்டேன். நீ எழுந்துட்டியா? சரி சரி. அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆமாப்பா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் தான். பட் நீ கவலைப்படாத, நான் டெய்லி உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பாக்குறேன். என்னது, டெய்லி எங்கள் வீட்டுக்கு வந்து பாப்பியா? ஆமா, நீ தானே என்ன மிஸ் பண்றேன்னு சொன்ன. அப்ப டெய்லி நான் உன்னை வந்து பார்த்தா உனக்கு என்ன மிஸ் பண்ண ஃபீல் இருக்காதுல்ல? ஏய், நீ வேற, நான்லாம் உன்னை மிஸ் பண்ணலை. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் உன்கிட்ட இப்படி ஃபோனில் பேசுகிறதே பெரிய விஷயம். நீ எல்லாம் எங்கள் வீட்டுக்கு ஒன்றும் வர தேவையில்ல. ஏய், என்ன எங்க வீடுன்னு பிரிச்சு பேசுற? நம்ம வீடுன்னு சொல்ல. அதுவும் இல்லாம எனக்கு அங்க வரதுக்கு உரிமை இல்லையா என்ன? ஏய், இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத தினேஷ். உனக்கு எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு உரிமையெல்லாம் இருக்குதான். ஆனால் பாட்டிக்கு தான் நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சுல்ல. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அது பிரச்சனை பண்ணும். உன்னை ஏதாவது சொல்லிடும். அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது. அடிங்க திருட்டு கழுத, முடிச்சுக்கிட்டு தான் இருக்கியே நீ. என்னாச்சு சத்யா? தூங்குற மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. மூஞ்ச பாரு அவளுக்கு. ஏய், எந்திரிச்சு போடி இங்கிருந்து. அதை எழுந்துட்டல, ஏந்திரி. முடியாது. இந்த ரூம்ல எனக்கும் பங்கு இருக்கு. என்னால எல்லாம் ஏந்து போக முடியாது. உனக்கு தைரியம் இருந்தா நீ மாமா கிட்ட வெளியே போய் பேசு. குட்டி சாத்தா, என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க. மூஞ்சிய பாரு. பாத்துக்க போ. சீப்ப குட்டி பிசாசு. இங்க பாரு தினேஷ், நான் சொல்றதை கேளு. நீங்களாம் வர வேண்டாம் சரியா? நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணி பேசுறேன் சரியா? நம்ம இப்படியே பேசிக்கலாம். நேர்ல எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. சரி, ஓகே. அப்புறம் உன் இஷ்டம் தான். ஹாய்மா, குட் மார்னிங்மா. குட் மார்னிங்ப்பா. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்பா இவ்வளவு காலையில? நான் வேற யார்கிட்டமா பேச போறேன்? எல்லாம் உங்களோட மருமக கிட்ட தான். அட பாவி, அறிவே இல்லையாடா உனக்கு? வர வர தைரியம் ஜாஸ்தி ஆயிருச்சுடா உனக்கு. உண்மையை தானம்மா சொன்னேன். என்னைக்கா இருந்தாலும் அவ தானே இந்த வீட்டு மருமக. அதுவும் சரிதான். சரி, என்ன சொல்றா என் மருமக? ஐயோ, என்ன அத்தையும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் போனை கட் பண்ணிடுறேன். தினேஷ், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஏய், கட் பண்ணாத. கட் பண்ணிட்டாம்மா. அம்மா, உங்க வாய்ஸ் கேட்டதும் பயந்து கட் பண்ணிட்டா. அதுக்கு பேர் பயம் இல்லை, அதுக்கு பேர் கூச்சம். வேற ஒன்றும் கிடையாது. சரி, இந்த டீயை குடிச்சிடு. என்ன ஃபோன் பேசுறதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். சரிங்கம்மா. சிஸ்டர், என்ன குப்புற குனிஞ்சு என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே. அத்தைக்கிட்ட ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கான் தினேஷ். ஆனால் என்னால் இங்கே அப்படி இருக்க முடியாது. அம்மா கிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் இப்படியெல்லாம் என்னால் பேச முடியாதுப்பா. எப்படி சும்மா இருக்க முடியாதுல்ல உன்னால? இருடி மாவுல வரேன். இரு, பெட்ஷீட்டை பிடிக்கிட்டு ஃபேன் ஆன் பண்ணி விடுறேன். இது காக்கா வேணாக்கா, சும்மாக்கா விளையாடுனேங்கா. அப்படி வாடி வழிக்கு அந்த பயம் இருக்கணும் மனசுல. ரொம்பவே பயப்படுறேங்க்கா. அதே மாதிரி நீயே எனக்கு பயப்படுறேன்னு இல்லைன்னு வையு. நீ இப்படி திருட்டுத்தனமா பேசுறத அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். போச்சுடா, இனிமேல் இதை வச்சே என்ன ஓட்டுவா. இங்கே பாரு, துணி துவைக்கிறதெல்லாம் சும்மா கடமைக்குன்னே செஞ்சுக்கிட்டு இருக்காத. என் துணி எல்லாம் அந்த அளவுக்கு சுத்தமாகவே இல்லை. ஒரே ஈரநாத்த வேற அடிக்குது. நீ என்ன பண்ணு, துணியை துவைச்சு முடிச்சுட்டு அந்த வாசனை மருந்து வாங்கி வச்சிருக்கல, அதை கொஞ்சம் துணியில் ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விடு. அதுக்கப்புறமா புழிஞ்சி காய போடு சரியா? ஒரே ஈரநாத்த அடிக்குது. சரிங்க அத்தை. நில்லு, என்ன அவசரம் உடனே பறக்கிற? என் ரூமுக்கு போயிட்டு என்னோட அந்த கண்ணாடி துடைக்கிற துண்டு ஒன்று வச்சிருப்பேன் பாரு, அதை எடுத்துன்னு வந்து கொடு. சரிங்க அத்தை, எடுத்துட்டு வரதுங்க. போ டி போ. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை கொடுத்து உன் இடுப்பை உடைக்கிறேன்டி இன்னைக்கு. வருது பாரு இது பெத்த சனிய. இந்த கனிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எப்போ கூப்பிட்டேன் இன்னும் வரல. பறவை ஒரு இடத்துல உட்காந்துட்டான்னா போதும், அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துருப்பா. சோம்பேறி சோம்பேறி. ஏ நில்றி. என்ன இப்போ யாரடி நீ சோம்பேறின்னு சொல்லிட்டு போற? என் தங்கச்சியை தான் சொன்னேன். என்ன இப்போ? சும்மா பொய்யெல்லாம் சொல்லின்னு கிடக்காத. நீ ஜாட மடியா என்ன தானே சோம்பேறின்னு சொல்லிட்டு போனேன். உன் தங்கச்சிக்காரி தான் இங்கே இல்லையே, உங்க ரூம்ல தானே இருக்கிறா அவ ரூம்ல இருக்கிறவளை எதுக்கு நீ இங்கே நின்னுங்கன்னு சோம்பேறின்னு சொன்னேன்? இங்கே பாரு, எனக்கு உன்னை சொல்லணும்னா உன் மூஞ்சிக்கு நேரவே நீ சோம்பேறின்னு சொல்லுவேன். ஜாட மடையெல்லாம் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. தேவையில்லாம என்கிட்ட வம்பிழுக்காத காலையில. ஓ, அவ்வளோ நெஞ்சு வைத்தமா உனக்கு? எங்க தைரியம் இருந்தா என்ன பார்த்து சொல்லு பாப்பா. வேணாம், அமைதியா போயிடு. அதான் சொல்லுவேன்னு சொன்னல, தைரியம் இருந்தா சொல்லுடி. கொஞ்சம் சொல்லி வைங்கம்மா இவங்க கிட்ட. காலையில் தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் பேசிக்கிறேன். நீ போ. நீ ஜூலி வீட்டுக்கு தானே போறேனே, நீ போ. சி, ஒரு லீவ் டைம்ல கூட நிம்மதியா இருக்க முடியல இந்த வீட்டுல. ஏன் அத்தை, என் பசங்களை நிம்மதியாவே விட மாட்டீங்களா நீங்க? இங்க பாரு, நீயும் நீ பெத்த சனியருங்களா தான் என்ன நிம்மதி இல்லாம பண்ணி நின்றுக்கிட்டீங்க. நான் பாட்டு நீங்க சும்மா உட்காந்து இருந்தா உன் பொண்ணு என்ன பார்த்து சோம்பேறின்னு சொல்லிட்டு போதே. அது எவ்வளவு நெஞ்சு இருக்கும். இதுல சொல்லிட்டு அப்படித்தான் சொல்லுவேன் என்ன பண்ணுவேன்னு கேக்குது என்ன பார்த்து. இந்த பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது சொல்லிட்டேன். ஒழுங்கா உன் பொண்ணை வாயை அடக்கி வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்க சொல்லு. இல்லைன்னா உன் புருஷங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருவேன் நானு. சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த பொம்பளை. சரி, நாங்க அத்தை துண்டு கேட்டீங்கல்ல, பிடிங்க. நான் என் பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன். துடு. பொண்ணை ஒழுங்கா வளர்க்குறதுக்கு துப்பு இல்லை. நீ எல்லாம் என்ன தைரியத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கியோ? இதில் பொம்பளை பொண்ணு காதல் பண்ணுது, அதுக்கு துணை வேற. நீ எல்லாம் என்ன குடும்ப பொம்பளையா இருப்பியோ? சரி,
அலமேல என்ன என்ன பேச்சு இதெல்லாம்? என்னக்கா நான் என்ன பேசினேன்? ஏதோ நீ எல்லாம் குடும்ப பொம்பளையா அப்படி இப்படின்னு புஷ்பாவை பார்த்து ஏதோ பேசின மாதிரி இருந்தது. என்ன விஷயம்? ஐயோ நான் அப்படி சொல்ல வரலக்கா. குடும்ப பொம்பளையா வீட்டை லட்சணமா பாத்துக்குமா, பொம்பளை பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, அதுங்களை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்குமா அப்படின்னு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் சொல்லலை. யாரு நீ புத்திமதி சொல்லிக்கின்னு இருந்தே இதை நான் நம்பணும்? அக்கா உண்மையதாங்க சொல்றேன். நீ வேணா இவகிட்ட கேட்டு பாரு. அம்மா புஷ்பா உன் மாமியார் நிஜத்தை தான் சொல்லுதா? ஆமாத்த புத்திமதி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. அம்மா புஷ்பா கொஞ்சமாவது நம்புற மாதிரி சொல்லுமா. நீயே 4 பேருக்கு உட்கார வச்சு புத்திமதி சொல்ற இடத்துல தான் இருக்கிற. உனக்கே உன் மாமியார் புத்திமதி சொல்லுதா? இதை நான் நம்பணுமா? என்னத்த சொல்றதோ. சரி சரி இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும். ஆனாலுமே இல்லை, இந்த குடும்ப பொம்பளையாட்ட நடந்துக்கோ, குடும்ப பொம்பளையாட்ட குடும்பத்தை பார்த்துக்கோ. அந்த மாதிரி பேச்செல்லாம் இனிமேல் இந்த வீட்டில் வேணாம். ஏன்னா இங்கே யார் எப்படி குடும்ப பொம்பளையாட்டம் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். சரியா? அதனால வாய் அடக்கி பேசு. நான் ஒன்றும் தப்பா சொல்லிடலையாக்கா. போதும் போதும் வாயை மூடு. ஏம்மா டிஃபன் ரெடியாம்மா? ரெடி ஆயிடுச்சுங்க அத்தை, வாங்க நான் போட்டு தரேன். இருக்கட்டும்மா, நானே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சரிங்க அத்தை. இந்த குண்டிச்சியால எப்போ பாரு எனக்கு அவமானம் தான் மிஞ்சுது. ஏய் நில்றி, எங்க போற? எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கத்த. உன் கிச்சன் வேலையெல்லாம் நீ அப்புறமா பாத்துக்க. துணியை ஊற போட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இதுக்கு மேல விட்டுன்னு வைய நாரி போயிடும். முதல்ல போயிட்டு என் துணியை துவைச்சு போடுற வேலையை பாருப்பா. கையில தானே அதை துவைக்க போறேன், அதுவும் இல்லாம சோப்பு போட்டு தானே துவைக்க போறேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஃபேப்ரிக் கண்டிஷனர் எல்லாம் போட்டு உங்களுக்கு வாசனையாவே உங்க துணியை கொடுக்குறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நல்லா செய்ய முடியும், இப்பெல்லாம் செய்ய முடியாது. உங்களே யாரும் அவசரப்பட்டு துணியை ஊற வைக்க சொன்னது நானா சொன்னேன்? என்ன என் அக்கா உள்ள இருக்கிறாங்கிற தைரியமா உனக்கு? ஒழுங்கு மாதிரியே போயிட்டு துணியை துவைச்சு போடுற வேலையை பாரு போ. முடியாதத்த, தினமும் மதியத்தில் தானே நான் துணியை துவைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன நீங்கள் காலையிலேயே துணியை ஊற வச்சுட்டு தொய்ங்கிறீங்க? அதுவும் இல்லாமல் வெயில் கூட வரல. இப்போ தண்ணியில் கையை வச்சா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், என்னால் செய்யவும் முடியாது. இவ்வளோ சொல்லியும் திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ போய் துணியை துவைக்கிறியா இல்லை லோகநாதனுக்கு ஃபோனை போடட்டா? அக்கா வாப்பா மனோ வா. என்ன இவன் இப்பெல்லாம் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரான்? என்னக்கா வீட்டில் எதனா ப்ராப்ளமா? இல்லையாப்பா. இல்ல வீட்டுக்குள்ள நுழையும் போதே சத்தமா இருந்தது, அதனால தான் கேக்குறேன். எதனா பிரச்சனையா? யாருன்னா எதனா சொல்றாங்களா உங்கள? இல்லப்பா, சரசத்தை வந்தாங்க. இப்ப அவங்க தான் என்ன டிஃபன் ஆச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எப்பவுமே சத்தமா தான் பேசுவாங்க, உனக்கு தெரியும்ல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிக்கா, வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க. யாருக்கும் நீங்க இங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது. சரிடா கண்ணா, வா சாப்பிடலாம் வா. இப்பதான்க்கா வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். சும்மா போற வழியில அப்படியே பசங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். பசங்க எங்க காலை காணோம்? பெரியவ ஜூலி வீட்டுல இருக்கிறா, இந்த சின்னவ ரெடி ஆயின்னு இருக்கிறா. இப்பதான் குளிச்சாங்க மேடம். சரிக்கா, அப்ப நான் சாயங்காலமா வந்து பாத்துக்கிறேன் பசங்களை. அக்கா நீங்களும் பசங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம்லக்கா. எப்படியோ 12 days லீவ் தானே, நீங்க அங்கேயே என்ஜாய் பண்ணலாம்ல. நீங்க எதுக்கு இங்க தனியா இருக்கணும்? ஏன்பா என்னப்பா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன பேசுனேன் இப்போ? என் அக்காவையும் அக்கா பசங்களையும் வீட்டுக்கு கூப்பிட்டேன், அதுல என்ன தப்பு இருக்கு? வீட்டுக்கு கூப்பிட்டதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உன் அக்கா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இங்கே தனியாக இருக்குதுன்னு சொல்கிறியே. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியலையா உனக்கு? நான் இருக்கிறேன், என் புள்ள இருக்கிறான், இதோ என் அக்கா இருக்கிறாங்க. நாங்களாம் மனுஷங்க இல்லையாப்போ? அதெல்லாம் தெரியல எனக்கு. அக்கா நீங்க பசங்களை கூட்டிட்டு வந்துருங்க சாயங்காலமா, இல்ல நானே வரேன், வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். என்னடா கண்ணா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பெரியவங்களை பார்த்துக்கணும், அதுவும் இல்லாமல் மாமா ஆஃபீஸுக்கு போறாரு, அவருக்கு சமைச்சு போடணும்ல. அக்கா பார்த்துக்கிறேன் இங்க இருந்து. நீ பசங்களை வேணா கூட்டிட்டு போ சாயங்காலமா, சரியா? நான் உங்களை தான்க்கா மெயினா இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். அங்க வந்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்க்கா. நீங்க இங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி பசங்க லீவ்ல இருக்கும் போதாவது நீங்க நிம்மதியா இருப்பீங்கன்னு நினைச்சேனா? இதெல்லாம் ஒரு வேலையடா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன் விடு. நானும் அடிக்கடி வந்துடுறாங்க, கவலைப்படாத. சரிக்கா, உங்க விருப்பம் தான். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன், கம்பெனிக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டில் எந்த வேலையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி செய்யாதீங்க, பொறுமையா ரெஸ்ட் எடுத்தே பாருங்க சரிங்களா? ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. யாருன்னா கஷ்டப்படுத்தினாங்கன்னா சொல்லுங்க என்கிட்ட. என்ன யாரா இங்க கஷ்டப்படுத்த போறா? நான் பாட்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ கவலைப்படாம போயிட்டு வா. சரிங்கக்கா, கிளம்புறேன். பார்த்து போடா. பாய்க்கா. பாய்ப்பா. குடும்பமே இப்படிதான் திமிரு பிடிச்ச குடும்பமா இருக்கும் போல இருக்குது. என்ன பேச்சு பேசிட்டு போறான் பாரு அவன். கூட பிறந்தவன் நாட்டம் எவ்வளோ உரிமையா பேசிட்டு போறான் அவன். பாருங்க அத்தை, உரிமையா பேசுறதுக்கு கூட தான் பிறக்கணும்னாலும் அவசியம் இல்லை. ரத்த சொந்தம் இல்லைனாலும் அவன் என் தம்பி தான், புரியுதா? தேவையில்லாம அவன் விஷயத்தெல்லாம் பேசாதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இது ஒன்றும் குறைச்சல் இல்லை உனக்கு. போய் துணியை துவைச்சு போடுற வேலையை பாரு. வாயில நாக்க தான் வச்சிருக்கா இல்லை தேலை வச்சிருக்கான்னு கூட தெரியல. இது இந்த தைலத்தை தேக்கலன்னா என் நாள் போக மாட்டேங்குது டெய்லியும். இந்த வாசனையில தான் இப்போ என் உயிரே ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, போய் ஒரு டீயை வைப்போ. தலைவலியை ஏற்படுத்துறவங்களுக்கெல்லாம் தலை வலிக்குதோ? என்ன சொன்னேன்? கொஞ்சம் எனக்கும் தலை தான் வலிக்குது, அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வைக்கிறேன் போங்க. போகிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியும், நீ முதல்ல ஏந்திரு. நல்லா வாட்டமாக வந்து உக்காந்துக்குச்சு பாரு. ஒரு வேலையை உருப்படியாக செய்கிறதுக்கு வக்கு இல்லை, ஆனால் நல்லா உக்காந்துக்குன்னு ஓப்பி அடிக்கிறது.
ஓப்பி அடிக்கிறத பத்தி எல்லாம் யாரு பேசுறா பாரு. வாமா ஜூலி வா. ஏய் என்ன சொன்ன நீ இப்போ? ஏன் சொன்னது காதுல விழலையா? புஷ்பாக்காவை பார்த்து உக்காந்து ஓப்பி அடிக்கிறாங்கன்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணி நிக்கிறீங்க? ஒரே இடத்துல உக்காந்து சீட்டை தேய்ச்சி நிக்கிறீங்களே. ஏச்சி வாய மூடு. வந்தம்மா ஓசியில குழம்பு சோற வாங்கின்னு போனோமான்னு இரு. அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வெய்ய. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதோ பர்றா 5 பைசா மூஞ்சி என்ன மிரட்டுது. இவரே வாய அடக்கி பேசுனா நான் உனக்கு மருமக கிடையாது, ரோஸ் மேரியோட மருமக. ஒரு குரல் விட்டுன்னு வெய்ய யாத்தா ஒடியாந்துரும். தெருமுனையில தான் உட்காந்து இருக்குது. பார்த்து வகுந்துரும் வந்து சொல்லிட்டேன். ஐயோ இதுகிட்ட பேசி எரிச்சலாகுது. ஏக்கா புஷ்பாக்கா நீ வாங்க, நைட்டிக்காரர் வந்துருக்கிறாரு, உன்னை கூட்டின்னு போறதுக்காக தான் வந்தேன். வா. நைட்டிக்காரரா? சரி இதோ வரேன். எங்க இருக்காரு? என் வீட்டுல தாங்க உட்கார வச்சு வந்திருக்கிறேன். வாங்க. அது வரண்டி. சரிக்கா வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். அந்த வரண்டி காசு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. ஆமா என்ன காசு எடுத்துன்னு வரேன்னு நீ பாட்டுன்னு கிளம்பி போற? நான் உன்னை டீ தானே கேட்டேன். அதுவும் இல்லாம இப்ப என்னத்துக்கு உனக்கு நைட்டி? இல்ல எதுக்கு நைட்டின்னு கேக்குறேன் நானு. எதுக்கு நைட்டி வாங்குவாங்க? போட்டுக்கிறதுக்கு தான். ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பாரு. உனக்கு எதுக்கு நைட்டின்னு கேக்குறேன் நானு. அம்மா எந்த குடும்ப பொம்பளையாவது நைட்டியை மாட்டிக்கிட்டு சுத்துவாளா? ஏண்டி உனக்கெல்லாம் வெக்கமாவே கிடையாதா? என் புள்ள காசை கரியாக்குறதும் இல்லாம இந்த வயசுல நைட்டி மாட்டிக்கின்னு சுத்துவேங்கிற. சோ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இப்ப நான் நைட்டி எடுக்க கூடாது அவ்வளவுதானே உங்களுக்கு? நீ நைட்டி என்ன மாட்டிக்க, இல்ல வேற எதைனா கூட எடுத்து மாட்டிக்க. ஆனா இந்த வீட்டுல இருந்துகிட்டு எந்த அசிங்கத்தையும் செய்யாத. இந்த வீட்டு மருமகன்னா ஒழுங்கா லட்சணமா இருக்கணும், குடும்ப பொம்பளையா நடந்துக்கணும். அதை விட்டுட்டு அசிங்கமா நைட்டியை போட்டுக்கின்னு சுத்துவங்கிற. இங்க பாரு, உனக்கு அதெல்லாம் ஆசை இருந்தா உன் அப்பா வீட்டுக்கு போயிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்க. இங்க இருந்து எந்த அசிங்கத்தையும் பண்ணாத. ஏ அலமேலே என்னக்கா? இல்லை நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். என்ன நீ உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின்னு இருக்கிற? நான் காலையில் தானே சொன்னேன் இந்த குடும்ப பொம்பளைங்கிற வார்த்தையெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. எதுக்கு நீ இப்போ அதை பற்றி பேசின? அது என்ன நைட்டி போடுறவங்களாம் என்ன குடும்ப பொம்பளை இல்லையா? என்ன பேச்சு இதெல்லாம் நீ கேட்குறேன்? இல்லை எனக்கே இப்போ பெரிய சந்தேகமாக இருக்குது. முதல்ல நீ ஒரு நல்ல குடும்ப பொம்பளையா இருக்கிறீ அந்த வீட்டில். ஏக்கா என்னக்கா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன குத்துதா உன்னை சொன்னா மட்டும் இப்போ? அடுத்தவங்கள மட்டும் அப்படியே நாக்கு கூசாமல் பேசுகிற நீ. இந்த பேரே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்துட்டு சொல்லிட்டேன். இன்னொரு தடவை இந்த வார்த்தையெல்லாம் இந்த வீட்டில் வந்துட்டு நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கா. ஏக்கா நான் ஒன்னும் தப்பாலாம் சொல்லிடலக்கா. இந்த வீட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குது இல்ல. இவன் நைட்டியை மாட்டின்னு சுத்துவங்கிறா, அது எப்படிக்கா சரிப்பட்டு வரும்? அவன் நைட்டி என்ன மாட்டிக்கின்னு சுத்துறா, இல்ல இஸ்கேட்டை கூட மாட்டிக்கிட்டுமே உனக்கு எங்க நோவுது? நீ நல்லா புடவைய சுத்திக்கின்னு ஒழுக்கமா இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே, ஆனா வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியே. நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா? எந்த குடும்ப பொம்பளை வாயில இருந்துமா இந்த மாதிரி பேச்செல்லாம் வரும்? முதல்ல நல்ல குடும்ப பொம்பளையா இருந்தா வாயில வர வார்த்தையெல்லாம் நல்ல சுத்தமான வார்த்தையா தான் இருக்கும். ஆனா உன் வாயை திறந்தாலே நாராசமா தான் இருக்குது. முதல்ல நீ ஒழுங்கான குடும்ப பொம்பளையா நடந்துக்கோ. அதுக்கப்புறமா வந்து அடுத்தவங்களுக்கு ஆத்து சொற்பொழிவ. ஏய் என்ன சிரிப்பு வெடி கிடக்குது உனக்கு? வாழைப்பற நல்லா எல்லாம் உன்னால தாண்டி வந்தது. எல்லாம் உன்னால தான். நீ என்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமவளா வந்தியோ அன்னைக்கு பிடிச்சது எனக்கு சனியை. ஆமாம்மா புஷ்பா, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு சனியம் பிடிச்சது. நீ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் சனியனை பிடிச்சிக்கின்னு இருந்தது. அத்தை ஏன் அப்படி பேசுறீங்க? வேற எப்படிமா பேச சொல்றேன்? என்ன அது இஷ்டத்துக்கு பேசின்னு கிடக்குது. நான் என்ன பாத்துக்கணும் சும்மா இருக்கிறதுக்கு பூசுப்பாவா? இல்லை நானே சரசம்மா. நீ வா நம்ம போயிட்டு நைட் எடுப்போம். சரிங்க அத்தை, வெயிட் பண்ணுங்க அத்தை, காசு எடுத்துட்டு வந்துடுறேன். சரி வெயிட் பண்றேன். இங்க பெரியா எனக்கு ஒரு 2 நைட்டி வேணும் சரியா? அப்புறம் இந்த ஜோபி வச்ச நைட்டி தான் வேணும் எனக்கு. 2 என்னத்தை 3 நாள் கூட எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா மொல்ல போ. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அண்ணா இதெல்லாம் பியூர் காட்டனா? துவைக்க யூஸ் பண்ண முடியுமா? ஏமா அருமையான துணிமா, நீங்க தொட்டு பாருங்கம்மா துணியோட மென்மை எப்படி இருக்குதுன்னு. துவைக்க வரும்மா, அதான் சொல்றேன்னே. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சமயத்துக்கு வந்து வியாபாரம் பண்றோம்மா. அப்படியெல்லாம் ஏமாத்திர மாட்டோம். அப்பே கோச்சிக்காதப்பா, நீ ஏமாத்தி போடுவேன்னு நாங்க சொல்லல. துணி நல்ல துணியா உழைக்குமான்னு தான் குழந்தை கேட்டுச்சு. உழைக்காதுன்னு சொல்லிட்டு போ. அதெல்லாம் நல்லா உழைக்கும் பெரியம்மா. நீங்க வேணா போட்டு பாருங்க. நீங்க இப்ப இந்த 2 நைட்டி எடுத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலேயே நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா புது நைட்டி வாங்கினா போதும். அதுக்குன்னு வாங்காமலே இருந்துட வேணாம், நடுவில் வாங்கி போடுங்க. அப்பதானே இவருக்கு கலகட்டம். அதுக்கு தானமா வியாபாரம் பண்றோம். அதுவும் சரிதானே. அண்ணே எனக்கு ஒரு 5 நைட்டி வேணுண்ணே. நீங்க விலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. அதெல்லாம் அண்ணன் பார்த்து தாம்மா போடுவேன், நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்கண்ணே. எம்மாடி புஷ்பா, நான் கையில வச்சிருக்கிறேன்னே இந்த கருப்பு கலரு பச்சை கலரு, இது 2 போதும் எனக்கு. 2 போதுமாத்த? போதும் ஆகட்டும். சரிங்க அத்தை. ஜூலி அந்த ரெட் கலர் அந்த எடுத்து தரேன்க்கா. ஏன்பா இந்த நைட்டில ஜோபி இருக்குமா? இந்தாங்கக்கா. அதெல்லாம் 2 பக்கமும் ஜோபி இருக்குமா? சரிப்பா ரெட் கலர் நல்லா இருக்குல்லடி. அர்ச்சனாக்கு சூப்பரா இருக்கும் தெரியுமா இந்த கலரு. பேசாம இது அவளுக்கு எடுத்துடுறேன். அப்படியே இன்னும் ஒரு 2-3 நைட்டி எடுத்துடுறேன். நந்தினிக்கும் சேர்த்து எடுத்துடுறேன். எப்படி இருந்தாலும் ஊருக்கு போவோம்ல, அப்ப எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கொடுத்துக்கலாம். என்ன சொல்ற? நல்ல ஐடியா தான்க்கா, பண்ணுங்க அப்படியே. ஏம்மா புஷ்பா, நான் என் 2 நைட்டி எப்படி வச்சுட்டு போயிடுறேன். பத்திரமா வச்சுக்கோ. கலந்துரு போகுதுன்னா என்னால் ரொம்ப நேரம் இங்கே உட்கார முடியல. நான் போறேன் அப்படிக்கா. சரிங்க நான் பாத்துக்கிறேன். ஏப்பா நானும் உக்காந்துடுறேம்மா, நீங்க பொறுமையா எடுங்க நைட்டியை. சரிங்கண்ணே.
எடுத்த நைட்டியெல்லாம் இப்படி சைடில் வச்சுட்டு அடுத்தடுத்து எடுக்க வேண்டியதான். இந்த பிங்க் கலர் நல்லா இருக்கே, இது நந்தினிக்கு அழகாக இருக்கும். அப்படியே மணிக்கு ஒரு 2 நைட்டி எடுத்துருவோம். பேசாமல் எல்லாருக்குமே நைட்டி எடுத்துடலாம். ஊருக்கு போகிறப்ப அவங்களுக்கு ஒரு gift மாதிரி கொடுத்துடலாம். ஜூலிமா இதை பாரு, 5 நைட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் கலர் வேறு வேறையாக இருக்குது. இப்போ அக்கா தங்கச்சியாக இருக்கிற நம்ம எல்லாம் இப்படி போட்டோன்னு ஏன் அழகாக இருக்கும்ல, நீ இதில் இருந்து ஒன்று எடுத்துக்கோ. அக்காக்கா எனக்கெல்லாம் நைட்டி வேணாக்கா, நான் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் வந்தேன், வாங்குறதுக்கு வரல. நீங்கள் அன்றைக்கி சொல்லி வச்சுருந்தீங்களே இவர் இந்த பக்கமாக கிராஸ் பண்ணாரேங்கிறதுனால இவரை நிறுத்தி உங்களை கூப்பிட்டேன், மற்றபடி நான் வாங்குறதுக்குலாம் வரல. என்னடி ஜூலி இப்படி சொல்ற, ஒரு நைட்டியாவது எடுத்துக்கடி இதுல இருந்தே. வேணாக்கா, என் புருஷனுக்கு தேவையில்லாத செலவாயிரும்க்கா. நான் தான் சொன்னேன்லக்கா, நாங்கள் கொஞ்சம் கிருமியாக இருந்தாதான் இந்த ஊரில் ஒரு சொந்த வீட்டை கட்ட முடியும். எனக்கு நைட்டி எல்லாம் வேணாம், இப்போதான் 10,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு எதுவும் வேணாக்கா. என் புருஷன் பாவங்க்கா, அவங்ககிட்ட போய் கேட்க முடியாது. இதுக்கெல்லாம் போய் தம்பி கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பியா, நான் எடுத்து தரேன்டி, நீ கலரை மட்டும் சூஸ் பண்ணிக்க. எதுக்குக்கா என்னால் உங்களுக்கு வீண் செலவு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் எடுங்க. அட போடி, இதில் போய் என்ன வீண் செலவெல்லாம் இருக்கு, நான் ஒன்று எடுக்க போகிறேன் அவ்வளோதான். உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அக்கா எனக்கு உண்மையிலே வேணாக்கா, அப்புறம் ஜானுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்பட போறாருக்கா. அவரால் காசு கொடுக்க முடியல, அதனால நீங்கள் வாங்கி தந்திருக்கீங்கன்னு அவர் எதாவது தப்பாக நினச்சிக்க போறாருக்கா. விட்டுருங்கக்கா, நான் வாங்கி தந்தா அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டான்டி. நீ ஏன்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அது ஒரு பைத்தியக்காரிமா, அதனால தான் அப்படி பேசினு கிடக்குது. அடியை அத்தை குட் மார்னிங். இந்த குட் மார்னிங்க்குலாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அடியை நைட்டி எடுக்க உட்காந்து இருக்கிறேன், ஆசாசியாக பார்த்துன்னு இருக்கிறேன் நைட்டி எல்லாம், அப்போ 1-2 எடுத்து வாங்கிக்க வேண்டியது தானே. இதில் தான் நீ உன் புருஷனை அப்படி சேர்த்து வச்சு மாளிகை கட்ட போறீங்களாக்கோ. இவரே உனக்கு எத்தனை நைட்டி வேணுமோ எடுத்துக்கோ, ஆத்த வாங்கி தரேன். அப்படி சொல்லுங்கம்மா, நானும் அதை தான் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறா. அது அப்படித்தான் வித்தியாசமா பண்ணும், சின்ன வயசுலேருந்தே அப்படித்தான் இது. இங்கே பெரியா எறிய எத்தனை நைட்டி வேணுமோ எடுத்துக்கோ. சரிங்க எடுத்துக்கிறேன், நீங்களும் சொல்லிட்டீங்க, இதுக்கு மேலே என்ன ஆகுது. ஒரு வழியா ஒத்துக்கிட்டாலே, இதுக்குதான் மாமியார் வேணுங்கிறது. அது ஒரு நெல்ல மாமியார். நெல்ல இல்லத்த நல்ல என்னமோ ஒன்று. ஏடி எப்பா, இன்னும் பையில எதனா நைட்டு இருந்தா எடுத்து போடு வெளியே, நீ இன்னும் உக்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற. அது எடுத்து போடுறோமா, எடுத்து கடன்னு போட்டுட்டு சுறுசுறுப்பா வேலையை முடிச்சுட்டு போப்பா. அதை விட்டுட்டு என்னமோ வாழை இலையில சோறு போட்டு சாப்பிட்ற மாதிரி உக்காஞ்சின்னு கிடக்குற. வேலையை பாரு கடையை சாத்து சீக்கிரமா. அச்சனா வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு, அதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். பிடிச்சிருக்காடி? சரிடி அக்கா, நியூ இயர்க்கு வரும்போது எடுத்துட்டு வரேன். திஸ் இஸ் டூ மச். நீ முதல்ல எதுக்கு இங்கே வந்த? உன்னை பார்க்க தான். கழுத்தை நடிச்சு கொண்டுடுவ சொல்லிட்டேன், தேவையில்லாம வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. என் பாட்டி வீட்டுல இருக்குன்னு தெரியல உனக்கு. ஸோ வாட், எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கிளம்பி வந்தேன். நான் தான் ஃபோன்ல பேசுறேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? தேவையில்லாத பிரச்சனை தான் வரப்போகுது. ஃபோனில் பேசுனா நீ இப்படி கண்ணு உருட்டி பேசுறதெல்லாம் என்னால் பார்க்க முடியுமா? அதனால தான் நேரில் வந்தேன், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்காக தான் வந்தேன். உன்னை கொல்ல போற மாதிரி நான் இப்ப. ஏற்கனவே உன் பார்வையால் கொண்டுகிட்டு இருக்க, இதுக்கு மேலேயும் கொல்லணுமா என்ன? வாயை மூடுறியா தயவு செஞ்சு? நீ போடா முதல்ல, எதுக்கு இங்க வந்த? ரொம்ப பதட்டப்படாத, பாயாசம் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அத்தை தான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. பாயாசமா? ஆமா, எனக்காக பார்வதி அத்தை பாயாசம் செஞ்சாங்க. நான் மார்னிங்கே அங்கே போயிட்டேன் தெரியுமா. சரி அங்கேயே தான் இருந்தேன், நீங்கள் அங்கே வருவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் வரல. சரி அதான் பாயாசம் கொடுக்குற சாக்கில் நான் இங்கே வந்துட்டேன். இதெல்லாம் எங்க இருந்து உருப்பட போகுது. சரி வா, உள்ள அம்மா உட்காந்துருக்காங்க, வந்து கொடுத்துட்டு உடனே கிளம்பு. சரி வா போகலாம். சரி அர்ச்சனா, இந்த என் அத்தை வந்துருச்சு. சரி நான் அப்புறம் பேசுகிறேன், வை. இப்படியே உக்காந்து ஃபோனை பேசினிரு, உன் பொண்ணு அப்படியே உருப்பிட்டுருவா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? காலையிலேருந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் வேணும் உங்களுக்கு? இப்போ இது இந்த தேவையில்லாத வாயில என்கிட்ட கீச்சுன்னு இருக்காத. பொண்ணை வளர்க்குறதுக்கு துப்பு இல்லை, வந்துட்டா இப்போதான். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்குது உன் பொண்ணு? அந்த பையனை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு அசிங்கம் பண்ணிட்டு இருக்குதே. வாடா வா, என்ன அங்கே நிற்கிறே, வா. ஹாய் அத்தை. பார்வதி பாட்டி அவன்கிட்ட பாயசம் கொடுத்து அமைச்சிருக்காங்க, அதை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கான். எதனா கொடுத்துட்டு போனோம்னா தான் அவன் இங்க வரணுமா என்ன? அவனுக்கு இங்க வரத்துக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீ போ ஓரமா. அப்படி சொல்லுங்க அத்தை, ரொம்ப ஓவரா பேசுறா. சரிப்பா உட்காருவா. இருக்கட்டும் அத்தை, இதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன், நான் கிளம்புறேன். என்னடா வந்ததும் போறேங்கிற? அப்பா கூட கடைக்கு போனா அத்தை, சிவமாமா வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால தான் போகணுங்கிற. அப்படியாப்பா, சரி. நீ இப்ப வரும்போது வண்டியை ஓட்டிட்டு வந்த? ஆமா அத்தை, அப்பா பைக்கை தான் எடுத்துட்டு வந்தேன். லைசென்ஸ் எடுக்கிற வயசு கூட வரல, அதுக்குள்ள வண்டியை ஓட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டல. நீ எடுக்க வேணாம்னு சொன்னாலும் எடுக்கிற. எனக்கு பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் அத்தை. சரி விடு, இந்த வயசுல கத்துக்கலன்னா வேற எப்ப கத்துக்க போறேன். சரிப்பா, பாத்து கிளம்பு. சரிங்க அத்தை, போயிட்டு வரேன். சத்யா போயிட்டு வரேன். பாய்டா, பாத்து போ. என்ன? சரிங்க அத்தை. தம்பி ஒரு நிமிஷம் நில்லு. சொல்லுங்க பாட்டி. இல்ல, பேசிக்கிட்டு இருக்கும்போது. சொல்லுங்க பாட்டி. பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க அப்பா பைக்கை ஓட்டிக்கிட்டு வந்தேன்னு சொன்னியே, எந்த அப்பா பைக்குப்பா? அது மாமா பைக்குன்னு தான் சொன்னேன். இல்லையே, நல்லா தெளிவா சொன்னியே. அப்பா பைக்கை தான் ஓட்டிக்கிட்டு வந்தேன், அப்பா கூட வெளியே போனோம், 2 தடவை சொன்னியப்பா நீ.
உங்க அப்பா வந்துட்டாரா? துபாயில இருந்து திரும்பி வந்துட்டாரா? அது அது வந்து நான் அப்படி சொல்லலை. மாமா மாமா மாமான்னு தான் சொன்னேன். அத்தை, உங்களுக்கு எதுக்கு இப்ப தேவையில்லாத கேள்வியலா? நீங்க விடுங்க. தம்பி நீ கிளம்பு. அட இருமா புஷ்பா, நானும் இவங்க அப்பாவை பாத்திர மாட்டானான்னு 6 மாசமா வெயிட் பண்ணி நிக்கிறேன். எப்பா உங்க அப்பா துபாயில இருந்து வந்துட்டாராப்பா? அவன் தான் இல்லங்கிறால, எதுக்கு சும்மா அதே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க விடுங்க அவனை. டேய், நீ போடா. நீ எதுக்கு பதற? கொஞ்ச நேரம் அமைதியாரு. ஏப்பா உங்க அப்பாவுக்கும் சிவகுமாருக்கும் கூட பழக்கம் இருக்குதா? ஃப்ரெண்டுங்களா அவங்க 2 பேரும்? அத்தை போதும் நிறுத்துறீங்களா? சும்மா இருடி நீ. சொல்றா, சொல்லு, வாயை திறந்து சொல்லு. உன் அப்பனுக்கும் சிவகுமாருக்கும் என்ன சம்பந்தம்? உன் ஆத்தாலும் அந்த பார்வதி தான் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னடா உன் அப்பா சிவகுமார் வீட்டுல உட்காந்துன்னு இருக்கிறான்ற? சொல்லு, உன் அப்பா யாரு? இதுக்கு மேல எதனா பேசுனீங்கன்னு வைங்களேன், மரியாதை கிட்ட சொல்லிட்டேன். வாயை மூடிக்கிட்டு இருந்திருக்கேன். தம்பி நீ கிளம்பு. அடிச்சு வாயை மூடிக்கினு. அப்போ யாருன்னு கேட்டாலே திணறி நின்றுக்கிறான். இவனெல்லாம் வீட்டில் கூப்பிட்டு வச்சு ஆத்தாலும் போன உறவாடி நிற்கிறீங்க. வாயை திறந்தீங்கன்னு வைய, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. டேய் நீ சொல்கிறா உன் அப்பன் யாருடா? இல்லை உன் அப்பன் பேரை தான் சொல்கிறா, கேட்குறேன். உன் அப்பன் பேர் என்ன? வா 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 சீக்கிரமா வா, நான் வாங்கி வச்ச நைட்டியை காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம வெளியே போய் சுற்றலாம். சரி, அதை பார்க்கறதுக்கு தான் நான் ஆர்வமாக வந்துக்கிறேன். என் மருமவளுக்கு 5 நைட்டி எடுத்துக்கிட்டேன். சோக்கு ரோசம் பண்ணிய. சரி வா உள்ள போவோம். என்ன வீட்டில் ஒரே சத்தமாகுதே? இந்த அலைமையில தான் ஏதோ பஞ்சாயத்து பண்ணினுக்குது. வா என்னன்னு போய் பார்ப்போம். இது பாரு தம்பி, எதுக்கு இப்போ நீ தேவையில்லாமல் கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிற? நான் என்ன கேட்டுட்டேன் அப்படி? உன் அப்பன் பேர் என்னன்னு தானே கேட்டேன். ஏன்பா இதுக்கு போய் அழுகுற இப்படி? இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான கேள்வி இல்லையே, ரொம்ப சுலபமான கேள்வி தானே. எல்கேஜி படிக்கிற குழந்தை கிட்ட கேட்டால் கூட அப்பன் பேரை சொல்லும். இவ்வளோ பெரிய பையனா இருக்கிற நீனு, 11ஆம் வகுப்பு படிக்கிற, அதுவும் இல்லாமல் நல்லா படிக்கிற பையனாமே நீ. இந்த சத்யா மக்கு பண்ணுறதுக்கு கூட நீ தானே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லாத்தையும். அப்படி இருக்கும்போது உன்னால உன் அப்பன் பேரை சொல்ல முடியலையா? இல்லை உன் ஆத்தாக்காரி சுகன்யா உன் அப்பன் பேர் என்னன்னு உனக்கு சொல்லலையா? இல்லை உன் அப்பனை தான் உனக்கு கண்ணில் காட்டலையா? இல்லை அப்பன் இல்லாதவனா நீ? ஏண்டா எதுக்கு இப்போ இப்படி கதறிக்கிட்டு இருக்க? நீ தானே சொன்ன சிவகுமார் வீட்டில் உன் அப்பா இருக்கிறான்னு. அப்போ பேரை சொல்லு. எந்த அப்பா உட்காந்துன்னு இருக்கிறான் சிவகுமார் வீட்டில்? பேரை சொல்கிறா. உன் அப்பன் பேர் என்ன? நல்லா வேணும் அந்த பொம்பளைக்கு. இன்னும் 4 அடி போடுங்கம்மா. ஏண்டி 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 இது பொண்ணு சிரிக்கிய? உனக்கு என்ன இவ்வளோ கொழுப்பு? இன்னும் தைரியம் இருந்தா நீ அந்த புள்ளைய பார்த்து அந்த பேச்செல்லாம் பேசுவ? தினேஷே பின்னாடி வாப்பா, இங்க வா. சின்ன புள்ளுன்னு கூட பார்க்காம என்ன பேச்சு பேசுற நீ? இல்லை என்ன பேச்சு பேசுறேன்ற? எத்தனை முறை சொல்லுவாங்க உனக்கு? அடிங்க ஒடிங்க ஒழுங்கா இருக்க முடியாதா உன்னால? உனக்கு தெரியாதா இந்த பையன் யாருன்னு? யாரோட புள்ளன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்குறேன். எல்லாம் தெரிஞ்சுதாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காயத்ரி ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க வந்தாங்க. அன்னைக்கு தினேஷும் இங்க வந்தான். அன்னைக்கும் இவனை நிக்க வச்சு இதே கேள்வியை தான் கேட்டு கஷ்டப்படுத்தினாங்க. அன்னைக்கு புள்ள இங்க இருந்து கண்ணீரோட தான் வெளியே போனான். இவங்களை சும்மா விடாதீங்க. 4-5 அடி இன்னும் போடுங்கம்மா. ஐயோ ரோசம்மா விட்டுரு ரோசம்மா, இதுக்கு மேல ஏன்னா உடம்பு தாங்காது ரோசம்மா. தாங்க முடியலன்னா செத்து போடி சனியனே. விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. இதுக்கு மேல நான் யாருக்கிட்டே எந்த வம்ப வச்சுக்க மாட்டேன். விடாத ரோசே, அதை அப்படிதான் சொல்லி ஏமாத்த வாய் மேலே மிதி. இந்த வாயை வச்சுக்கின்னு தானே பேசுற நீ? நம்ம அவளை இருடி உன்ன என்ன பண்ற பாரு. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, இதுக்கு மேலே அடிக்காதீங்க, விட்டுருங்க. விட்டுருங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, பாவம் ஆண்டி அவங்க, விட்டுருங்க. அதல்ல விட்டுருங்க பாவங்கிறான். அப்பேற்பட்ட புள்ளியை போயிட்டு நீ என்னென்ன பேச்சு பேசணும் நீ? எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு இன்னும் தூக்கி போட்டு மிதிச்சுன்னு வைய, சொத்து போடுவ நீ. போனா போட்டுமேனு விட்டு வைக்கிறேன். இதோட எதனா வாயை திறந்த இதுக்கு மேல நீ என்னத்துக்கு வாயை திறக்கிறது? டேய் நீ முதல்ல அழுகிய முழுங்கடா. தினேஷ் அழாதப்பா, கணத்தோட முதல்ல. சரிங்க அத்தை. ஏந்திர நடிக்காத, ஏந்திர தசை ஏந்திர. இவ்வளோ நேரம் அவனை என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்த? இப்ப ஏன் முன்னாடி கேளு அவனை. இப்ப கேள்றி அவனை, நிமிர்றி முதல்ல. நீ என்ன கேள்வி கேட்டியா அதே கேள்வி அவனை பார்த்து நீ இப்ப கேக்குற. நான் யாருக்கிட்டே எந்த கேள்வியும் கேட்கல, என்ன விட்டுருங்க. இப்ப முன்னாடி நீ இந்த கேள்வியை கேட்டன்னு தான் உன்னை வெளுன்னு வெளுத்தேன். இப்ப மட்டும் நீ அந்த கேள்வியை கேட்கல, அதுக்கு உன்னை பொழந்து கட்டி சா வச்சு போட்டுருவேன். ஒழுங்கு மாதிரிதே கேள்வி நிமிந்து பார்த்தா அவனை. தம்பி உங்க அப்பா பேரு என்னப்பா? ஏய் என்னடா யோசிச்சுன்னு இருக்கிற? கண்ணத்துல இருந்து கையை எடுத்துட்டு உன் அப்பா பேர் சொல்றா. என் அப்பா பேரு பத்மநாபன்.
கிழட்டு சிரிக்கி காதுல விழுற மாதிரி சத்தமா சொல்றா. என் அப்பா பேரு பத்மநாபன் போதுமா? பத்மநாபனுக்கும் சுகன்யாக்கும் பிறந்த பையன் தான் நான், போதுமா? கேட்டு சடி இட்டு போன சிரிக்கிய. பத்மநாபனுக்கும் சுகன்யாக்கும் பிறந்த புள்ள தினேசன். இன்னொரு தடவை இவனை பார்த்து எதனா கேள்வி கேட்ட, டேய் இதுக்கு மேல இவ எதை கேட்க மாட்டா. அப்படியே எதனா கேட்டான்னு வைய காரி மூஞ்சில துப்பிட்டு போயிடுறா. அதுவும் இல்லாம இவளுக்கெல்லாம் எதுக்குடா நீ பயந்துக்கிட்டு எதையும் சொல்லாம இருந்த? பத்மநாபன் புள்ளதான் நானுன்னு சொல்ல வேண்டி தானே. ஏண்டா உன் அப்பனை விட ஒரு ஆளாடா இவ. தூக்கி போட்டு மிதிப்பான். இவ்வளவு விஷயமும் உன் அப்பனுக்கு இப்ப தெரிஞ்சதுன்னா உன் ஆளை பாரு. நல்லா பத்மநாபனுக்கு பிறந்துட்டு இப்படி கோழை பூச்சி ஆகுற. கண்ணீர் வேற விட்டான். இதுல மூஞ்சிய பேர் நல்லா இருக்கு. உங்களுக்கே எல்லாம் தெரியும்ல ஆண்டி, நான் அப்பா பேரை சொல்லாம இருந்ததுக்கு காரணம் இருக்குல்ல. ஏற்கனவே ராகுல் அண்ணன் கல்யாணம் நடக்கும்போது கூட கல்யாண மண்டபத்திலேயே என்னை இவங்க அதே கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தினாங்க. என் அம்மாவையும் அந்த கல்யாண மண்டபத்தில் வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. அன்னிலிருந்து இப்போ வரைக்கும் இவங்க என்னை இந்த கேள்வியை கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் என்னால் சொல்ல முடியல. எதனா அப்பாவுக்கு பிரச்சனை வந்துருமோன்றதுனால தான் அமைதியாக இருந்தேன். இல்லைன்னா எனக்கு என் அப்பா பேரை சொல்றதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? கல்யாண மண்டபத்துல வேற உங்களை இந்த கேள்வி கேட்டாளா? நானும் அங்கதானே இருந்தேன். இது எனக்கு தெரியாம போச்சு. அவளை சுகன்யாவை வேற அசிங்கப்படுத்தினி அடி நீ. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் ரோசம்மா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. இதுக்கு மேல என் உடம்பு தாங்காது, செத்துருவேன் நான். இதுக்கு மேல நான் யாரு பேச்சுக்கும் போக மாட்டேன், எந்த வம்பு தும்பும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுரு ரோசம்மா. நான் அந்த சுகன்யா காலில் கூட போய் விடுறேன். என்ன மன்னிச்சு விட்டுருமா. சேனியம் பூச்சை சாவுகிறாக்கி. இதெல்லாம் என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரில. டெபரியா இதுதான் உனக்கு ஃபைனல் வார்னிங். இதுக்கு மேலே யாரைனா எதனா பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சுது. அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு. இந்த புஷ்பா பொண்ணை கூட டார்ச்சர் பண்ணுறேன்னு அரசல் பொரசலாம் எனக்கு விஷயம் வந்துன்னு இருக்குது. என்னைக்குனா ஒரு நாள் கையும் களவுமா நீ மாட்டினடியே கழுத்த அப்படியே இல்லை கோழி தலையை திருவுற மாதிரி திருவிடுவேன். திருந்தாத ஜென்மம் செத்துக்கிட்டு தொலைதா பாரு. எல்லாரும் நிம்மதியாவது இருப்போம். இதையெல்லாம் நாய் சங்கிலியில கட்டி ரோட்ல வச்சுதான் சோற போட்டிருக்கணும். ஆனா நீங்க நல்லா சொகுசா ஏசி பேனு எல்லாத்தையும் கொடுத்து சோத்தையும் போட்டு உட்கார வச்சிருக்கிறீங்கல்ல வீட்டுல. அதான் உங்க வீட்டு சோத்தையே நக்கி துணுட்டு உங்களையே கடிச்சுன்னு இருக்குது நாதாரி நாய். இவங்க ஊர்பட்ட அசிங்கத்தையும் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் குடும்ப பொம்பளை இல்லை அது இதுன்னு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. சி நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் உள்ள வாங்க. அத்தை உள்ள வாங்க. அத்தை தினேஷே வாடா. சத்யாவா போல உள்ள வா. சரசம்மா இந்த சனியை நச்சு கை காலெல்லாம் வலிக்குதே, ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோமா? ஏய் மூச்சு விடுற சத்தம் கூட வெளியே வரக்கூடாது. வந்துச்சுன்னு வைய மூடிக்கிடுது.